அம்பலவாணம்பேட்டையில் வந்து குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு காணொலியை நீங்கள் உங்களுடைய முகநூல் பகுதியிலே வந்து பதிவிட்டிருந்தீங்க. என்ன பரட்சிகளா என்ன ரோட்டில் அடிக்கிறீங்க அப்படின்னு வஞ்சிருக்கு. உங்கள் ஊருக்கு நாங்கள் வந்தேன் இப்படி கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற படித்த இளைஞர்கள் கேட்கதான் போயிருக்கிறாங்க. இது என்ன ஒரு மனநிலைன்னா, என்னட்டு வீடேறி வந்து எங்களை கேட்க வந்துட்டீங்களா? போனதுமே என்ன பண்ணியிருக்கிறேன், உள்ள இருக்கிற ஒரு அருவாவை எடுத்து வெட்டியை விட்டாங்க மண்டைகளை. வீட்டில் போய் அடித்து உடைத்து உள்ள போய் ரகலை பண்ணிட்டாங்க பெண்கள். காவல்துறை உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன், போடுங்க, தைரியமா போடுங்க. நாங்க பொம்பளைய மட்டும்தான் ஒரு வாரமா கண்டு தந்துட்டாங்க. போயிட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்களா அசிங்கமா பறச்சு அது எங்க பையன் காலேஜ் விட்டு வரும்போது கேட்க போன நாயத்தை கேட்க போகும்போது கேட்டுன்னு இருக்கும் போதே அவங்க அம்மால அருவாள் எடுத்து கொடுத்து என் பிள்ளைய அருவாள் எல்லாம் தாக்கிட்டான். நல்லா பண்ண நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம். கூட்டணியில் இருக்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்து மக்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாகத்தானே இருக்கணும், அவங்களுக்கு அரணாத்தானே இருக்கணும். அரசாங்கத்தின் சம்பளத்தை வாங்கி கொண்டு நாங்க போடுற பிச்சை, நாங்க தானே போற வரி கட்டுறோம், என் காசுல வாங்கி கொண்டு இந்த போலீஸ் தொடர்ந்து வந்து தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டுக்கிறார்கள். பாமக குரூப்பு அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எங்களை அடிச்சுட்டாங்க, வீடேறி வந்து அடிச்சுட்டாங்க. நீங்க வெட்டி இருக்கீங்களே, வெட்டினதானே அடிச்சேன். இப்போ விசிகா வந்து கூட்டணியில் இருக்கு, அவ்வளோ ஈஸியாக வந்து இப்போ ஒரு கூட்டணி கட்சி சார்ந்தவங்க மேலேயோ இல்லை வந்து தலித் மக்கள் மேலேயோ வந்து காவல்துறை அவ்வளோ ஆக்ஷன் எடுத்துட முடியுதா? இன்னமும் அப்படிதான் இருக்கான்னு தொடர்ந்து அப்படிதான் நடக்குது. ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு பண்ணேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இயங்குகின்ற இந்த ஆட்சி அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆட்சியாக இருக்கிறது. ஆனால் தலித்து மக்களுக்கு ஒரு விரோத ஆட்சியாகவே இருப்பதாக பரவலான நிகழ்வுகள் அதை உறுதிப்படுத்துகிறது. வீடியோ வந்து நேரடியாக தலைவர்கிட்டே பேசுனது. வீடியோ காலில், சாமி எங்களை காப்பாத்துறதுக்கு உன்னை விட்டு எங்களுக்கு வேற ஆளே இல்லை, காப்பாத்து. சம்பவம் எல்லாமே இந்த சித்திரை திருவிழான்னு நடத்துறாங்க இல்லையா, வன்னியர் திருவிழான்னு சொல்லிட்டு அதை ஒட்டி தான் நடந்த ஒன்றா நாங்கள் பார்க்கணும். சரியா சொன்னீங்க, நெறியாளரை நான் பாராட்டுறேன். நான் கூட அதை நோக்கி தான் நான் யோசிக்கிறேன்னு கரெக்டாக கேட்டீங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு விழா கொண்டு போறாங்க, அந்த இளவுக்காக தானே இதெல்லாம் பண்றாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகில் உள்ள அம்பலவாணம்பேட்டையில் வந்து குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு காணொலியை நீங்கள் உங்களுடைய முகநூல் பகுதியிலே வந்து பதிவிட்டிருந்தீங்க. என்ன நடந்தது, ஏன் அந்த தாக்குதல், இப்போ அந்த காணொலி வெளியிடுறதுக்கான காரணம் என்ன? தலைமுறையாக இன்று நேற்றல்ல, தொடர்ந்து தலித்து மக்கள் நசுக்கப்படுகிறார்கள். தலித்து மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகளும் அரச பயங்கரவாதமும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வரவுக்கு பிறகு கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக மீண்டும் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போ தேர்தல் வரப்போதில்லை, உங்களை பாமக வந்து எங்கேயுமே சேர்த்துக்கிறேன், விரட்டி விட்டாங்கல்ல. ஆமாம், அப்பனும் மகனுக்குமே பிரச்சனையாக இருக்குல்ல. இந்த சூழ்நிலை ஏதாவது ஒரு சாதி கலவரத்தை உருவாக்குவோம் அப்படின்னு திட்டமிட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த நீ சொன்ன அந்த ஊர், என்ன ஊர் சொன்னீங்க? அம்பலவாணன்பேட்டை. அம்பலவாணன்பேட்டையில் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளியூர்லேருந்து வந்த சில பேர் வந்து அங்கே வந்து போகிற வழியில் நின்று இருந்துருக்குறாங்க, போய்கிட்டு இருந்துருக்குறாங்க. அப்படியே அந்த ஊருக்கு போகும்போது ஒருத்தர் வந்திருக்கிறேன் அந்த வழியை, சாதி வெறியன், ரைட்டா? அவன் பேர் வந்து நல்ல பேர், முருகவேல். கரெக்டாக சொன்னீங்க, முருகவேல் அப்படின்னு ஒரு சாதி வெறியன். அந்த முருகவேல் சாதி வெறியனுடைய வரலாறு முதல்ல சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எப்படி இந்த ராமதாஸ் வந்து தலித்துகளுக்கு எதிர்ப்பாக கலவரத்தை தூண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு புத்தி இருக்குல்ல, அதே மாதிரி இந்த அந்த புத்தியை உள்வாங்கி என்ன பண்ணியிருக்கிறான்னா, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்கே வந்து ஒரு குடிசை இவனே எரிச்சிருக்கிறேன், முழுசா தலித்து குடிசையை. அதுக்கான எஸ்சி ஆக்ட் வந்து எஸ்சி ஆக்ட் வந்து இன்னமும் அவன் மேலே அந்த குற்றம் இருக்குது. அது சிறைச்சாலைக்கு போய் வந்த பையன். அது மட்டும் இல்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தியிருக்கிறேன், புரட்சி அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்திற்கு முன்னாடி ஒரு தலித்து பெண்மகள் இறந்து போயிடுறாங்க. அவங்க சுடுகாட்டுக்கு போகும்போது சுடுகாட்டுக்கு பாதையே கொடுக்காம அவங்க ஏரியாவில் போகிற மாதிரி இருந்திருக்கும் பொருக்கு மற்ற தலித் தோழர்களும் வன்னியர் தோழர்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த பாமக வெறியர்கள் அவங்க தடுத்துருக்கிறேன் அந்த ஆளு, ரைட்டா? அவன் போகும்போது என்ன பரட்சிகளா என்ன ரோட்டில் அடிக்கிறீங்க அப்படின்னு வஞ்சிருக்கவுமே அவங்க போய் அந்த ஊரில் போய் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க ஊருக்கு நாங்கள் வந்தேன் இப்படி கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னுமே அங்கே இருக்கிற படித்த இளைஞர்கள் போய் கேட்க தான் போயிருக்கிறாங்க. நேராக அவன் வீட்டில் போய் கேட்க போயிருக்கிறாங்க.
அவங்களுக்கு என்ன ஒரு மனநிலைன்னா, என்னட்டு வீடேறி வந்து எங்களை கேட்க வந்துட்டீங்களா, ஒரு நியாயத்தை கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அதில் போய் அவங்க வீட்டில் போய் கேட்க போயிருக்கிறாங்க தம்பி. ம். ஒரு 10 பேர் போயிருக்கிறாங்க. ம். போனதுமே என்ன பண்ணியிருக்கிறேன், உள்ளே இருக்கிற ஒரு அருவாவை எடுத்து வெட்டியே விட்டேன் மண்டையிலே. ஆஹா, முருகவேலா? முருகவேல் வெட்டி போடுறேன். ஆ. வெட்டினவே போன தம்பி சும்மா இருப்பாங்களா? ஆ. அவங்க 4-5 பேர் அடிச்சிடுறாங்க. ஆ. இதுதான் அங்கே நடந்த நிகழ்வு. ஆ. அப்போ வந்து போலீஸ் என்ன பண்ணணும், முருகவேலை கைது செய்யணும். கைது பண்ணிட்டாங்க. ஆ. ரைட்டா, இந்த பக்கத்து அடிச்சிருக்காங்கல்ல, ம். இதான் முத வந்து திருப்பி அடிக்கிறாங்க. திருப்பி அடி என்பது நீங்கள் வன்முறை என்று எல்லா பேரும் சொல்கிறாங்க. வன்முறை இல்லை, அது ஒரு தலைமுறைக்கான ஒரு வரலாறு, தற்காப்பு, ஒரு தலைமுறைக்கான ஒரு பாதுகாப்பு, ம். தலைமுறையை மீட்டெடுப்பதற்கான ஒரு விடுதலை. நீ அப்படி தான் பார்க்கணும். இவங்க வந்து ஏறி வந்து அடிச்சு விட்டாங்களே, வெட்டினது அந்த நாய் தான் வெட்டியிருக்கு முத. ரைட்டா, அங்கே கேவலமாக பேசியிருக்கு. பழைய வரலாறு பூரா உங்களுக்கு சொன்னேன். அப்போ வந்து நீ அப்படியே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடித்ததுமே போலீஸ் என்ன பண்ணணும், ஒரு நேர்மையாக, சரி அடிச்சிருக்காங்க, வீடேறி போய் அடிச்சு விட்டாங்க, திருப்பி அடிச்சு விட்டாங்க அப்படின்னு நீ ஒரு 3 பேரை கைது பண்ணு, தப்பு இல்லை. ம். சரியா? அதே நேரத்தில் வந்து அவன் வெட்டியிருக்கிறான்ல, அப்போ அவனையும் கைது செய்யணும்ல, ஆமா. அவனும் கைது செய்யப்பட்டிருக்கான் என்று செய்தி கிடைத்திருக்கிறது. இப்போ கூட எங்கள் தாமரை செல்வன், எங்கள் கட்சியுடைய மண்டல செயலாளர், அட்வொகேட், அவர்கிட்ட நம்ம பேசினா, அப்போ அங்கே இருக்கிற நீதி வல்லவன்ற மாவட்ட செயலாளர், அவர்கிட்ட நம்ம பேசினா, இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து நேரடியாக ஸ்பாட்டுக்கு இப்போ போயிருக்கிறார். நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் சிந்தனை செல்வன் ரவிக்குமார் அவர்கள் ம். இந்த நேரத்தில் அங்கே சென்றிருக்கிறார். ம். சிறப்பு, சிந்தனை செல்வன் அவர்களும் செல்ல போகிறார் அப்படின்னு செய்தி கிடைத்திருக்கிறது. இப்போ நாங்களும் சிலர் எங்கள் தலைவருக்கு சொல்லும்போது, தலைவர் நானே பேசி முடிச்சிடறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது ஒரு மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கணும்னு வச்சுங்களேன். ஆனால் நல்லா பாருங்க, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம். கூட்டணியில் இருக்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்து மக்கள், அவங்களுக்கு பாதுகாப்பாக தானே இருக்கணும், அவங்களுக்கு அரணாக தானே இருக்கணும். அரசாங்கம் இருக்கிறது, ஆனால் அரசாங்கத்தின் சம்பளத்தை வாங்கி கொண்டு நாங்கள் போடுற பிச்சை, நாங்கள் தானே போகிற வரி கட்டுறோம், என் காசில் வாங்கி கொண்டு இந்த போலீஸ் தொடர்ந்து வந்து தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறார்கள். அது ஏன் அவ்வளவு கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, நேற்று இரவு வீட்டில் போய், அங்கே பெண்கள் தான் தனியாக இருப்பாங்க, பையங்க பூரா பயந்து போய் அங்கங்கே வெளியேறி போயிட்டாங்க. அங்கே போய் வீட்டில் போய் அடித்து உடைத்து உள்ள போய் ரகலை பண்ணிருக்காங்க பெண்கள். காவல்துறை உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன், போடுங்க, தைரியமா போடுங்க. நாங்க பொம்பளைய மட்டும்தான் ஒரு வாரமா கண்டு தண்ணி இல்லாங்க போயிட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்களா அசிங்கமா பறச்சு அது எங்க பையன் காலேஜ் விட்டு வரும்போது கேட்க போன நாயத்தை கேட்க போகும்போது கேட்டுன்னு இருக்கும் போதே அவங்க அம்மால அருவாள் எடுத்து கொடுத்து என் பிள்ளைய அருவாள் தாக்கிட்டான். பயமா இருக்கா உங்களுக்கு? எனக்கு என்ன இருக்கு உண்மையை போறது? அங்க நடந்ததெல்லாம் இப்ப எனக்கு அனுப்பி இருக்கிறாங்க, அதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இப்ப போலீஸ் என்ன பண்ணணும், போலீஸ் வந்து ஒரு நடுநிலையில் தானே இருக்கணும். அதான இது நடுநிலையில் உங்க போட்டு என்னப்பா, எந்த போட்டு என்னப்பா, என்னன்னா அவங்க என்ன பண்றாங்க, இந்த குரூப்பு, எந்த குரூப்பு, இந்த பாமக குரூப்பு, அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்களாம். எங்களை அடிச்சுட்டாங்க, வீடேறி வந்து அடிச்சுட்டாங்கன்னு. நீங்க வெட்டியிருக்கீங்களே, வெட்டினதானே அடிச்சேன், உன் வீடேறி வந்து ஏன் கேட்டேன், நீ ரோட்ல போகும்போது கேவலமா பேசுனதுக்கு தானே. அப்ப யுத்தத்தை நீ தானே ஆரம்பிக்கிற, ஏன் ஆரம்பிக்கிற? கூட்டம்லாம் உங்களை எங்கேயுமே சேர்க்கல, ரோட்ல நிக்கிறான். இப்ப கூட்டம் முதல்ல யாரும் இருந்தாங்க, அதிமுக பாஜக இருந்தாங்களா, இப்ப இருக்கிறாங்களா? இல்ல. அப்பனுக்கு மயனுக்கும் பிரச்சனை இருக்கு தெரியுமா இல்லையா? இப்ப இதெல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக நாங்க தானே கிடைச்சோம் தலித்துகள். அதனால இது மாதிரி வந்து ஒரு திட்டமிட்டு அவங்க வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு ஊருக்கு ஒரு விசேஷத்துக்கு ஒரு திருமணம் வந்திருக்காங்கன்னா அவங்கள்ட்ட மரியாதை நடந்துக்கிறோம்ல. அப்ப அதை பேசுறதுனால தான் எங்க பேர் ஏறி அங்க போயிருக்கிறாங்க. போய் பேச்சுவார்த்தையோட முடிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை, அவன் வந்து அருவாளை வச்சு வெட்டி இருக்கிறான். வெட்டி முடிச்சதுமே எங்க பேர் திருப்பி அடிச்சிருக்கிறாங்க. திருப்பி அடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிருக்காங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமாக. அது தப்பா? நீ வெட்டுனதுக்கு ரெக்கார்டு இருக்குல்ல, போட்டா இருக்குல்ல. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த அடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த போட்டாவை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில அவங்க வைரலாக விடுறாங்க. யாரு? இந்த சாதியவாதிகள். நான் கூட இப்போ வந்து நான் இங்கே வன்னிய தோழர்கள் சொல்லல பிரதர், வன்னிய தோழர்கள் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க, நல்லா கேட்டுக்குங்க. வன்னிய தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் பக்கம், பாவம்பா, அவங்க மேல எந்த தப்புமே இல்லை. அந்த முருகவேலா பேர் என்ன, முருகவேல் தானே, அவன் வந்து தொடர்ந்து இதே மாதிரி செய்வேன், சாதி வெறி பிடிச்சி செயல்படுவேன் அப்படின்னு வன்னிய மக்கள் சொல்றாங்க. ஆனால் இந்த பாமக மட்டும் சாதி வெறி புத்தியோடையே தொடர்ந்து இப்படி செயல்படுகிறார்கள். இந்த நேரத்தில் வந்து நான் தமிழக அரசாங்கத்திற்கு சொல்லுகிறேன், போலீஸுக்கு சொல்லலை, அரசாங்கம் வந்து ரொம்ப கவனமாக இதில் இன்வால்வ் ஆகி பெரிய ஒரு சாதி கலவரத்தை உருவாக்குவதற்காக திட்டமிடுகிறார்கள் மறைமுகமாக. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி தருமபுரியில் கலவரம் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த காலகட்டத்தில் உண்மையிலே ஜெயலலிதா அம்மையாரை புரட்சி தலைவி என்று பட்டம் கொடுத்திருந்தார்கள். அந்த நேரத்தை நான் வந்து பாராட்டுகிறேன். அந்த காலகட்டத்தில் யார், ராமதாஸையும் பாவம் இறந்து போயிட்டாரு,
குரு ரெண்டையும் தூக்கி உள்ள போட்டாங்களா போடலையா? நல்ல இதே பீரியட் தாங்க, இதே ஏப்ரல் மேலே தாங்க சூடு தாங்க முடியாமல் ரொம்ப பிரச்சனையாயிருச்சு அப்படின்னது. அப்புறம் விடுதலை பண்ணி விட்டுச்சு அந்த அம்மா. சட்டமன்றத்தே சொல்லுச்சு இது ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு கட்சி, ஒரு வன்முறை கும்பல் சொன்னாலும் சொல்ல சட்டமன்றத்தில். இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலித் இளைஞர்களுக்கும் வன்னிய தோழர்களுக்கும் ஒரு இணைப்பாக செயல்படுகிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் தயவு செய்து இந்த விஷயத்தில் வந்து அங்கே போலீஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. நைட்டில் போய் நீங்கள் வேற எங்கேயாவது போகிறீங்களா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் தட்டுவீங்க, வீட்டுக்குள்ளே போய் உடப்பீங்க, கதவை அத்துமீறி உள்ளே போய். இது போலீஸா இல்லை பொறுக்கியாங்க? ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, நான் சொல்லலை, ஒரு படத்தை சொல்லுவாங்க போலீஸ்னா பொறுக்கி அப்படின்னு. ஒரு படம் வந்துருக்கு பாரு, விக்ரம் படம். அது மாதிரி தோணுது இல்லை? சரியாது. நான் கேட்குறேங்க உங்கள்கிட்ட நெறியாளர் அவர்களே, தவறு தான். வீட்டில் போய் உடச்சி வீட்டை உடச்சி வேற இடத்துக்கு போவியா? எத்தனை இடத்துல எவ்வளவு சாதி கலவரம் நடக்குது. வேங்கவையில் நடந்துச்சு, நீ அங்கே ஏறி ஒரு நாள் ஒரு பொழுது ஒருத்தர் விசாரிக்கணும்லாம் துப்பு இருக்கா? வேங்கவையில் அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு மானுடத்திற்கே ஒரு எதிர்ப்பாக குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தாங்களே, ஒரு விசாரணையின் பேரில் நீ எங்கேயாவது சேரி இல்லாத ஊர் மக்கள்கிட்ட போய் அங்கே போய் எவனை விசாரணை செய்திருக்கியா? அந்த ரவுடிகளை, குண்டாசுகளை. இன்னைக்கு கூட சாராயம், கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சியில் காய்ச்சினவன் யாரு? காய்ச்சினவன் யாருங்க? அனைத்து வகையான அயோக்கியத்தனம் செய்யறது யாரு? இது மாதிரி குண்டாசு தானே. அவங்க வீட்டில் போய் தட்டி இருக்கிறீங்களா? கதவை உடைச்சிருக்கிறீங்களா? ஆனால் தலித்துனா பாவம் அன்றாடம் காட்சி. இல்லை, திரு அன்புமணி வந்து இந்த விஷயத்துல விசிகாவை தான் கார்னர் பண்றாங்க. எப்படி? விசிகா தான் திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணுதுன்றத கார்னர் பண்றாங்க. அவருக்கு வேற பொழப்பு இல்லைங்க. அப்பாவுக்கும் மயனுக்கும் பிரச்சனை. அதான் ஆரம்பத்திலே இப்படிலாம் கேள்வி கேட்பேன். நான் கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட்டை சொன்னேன்ல. அது எப்படி நான் தான் உங்களுக்கு திருப்பி சின்ன பிள்ளைக்குமே சொல்கிறேன்ல. எங்கள் ஆளுக பாட்டு ரோட்டில் அவன் பாட்டு செவனை தான் நின்றுருக்கிறேன். நீ தானே வம்ப இழுத்துருக்குறாங்க. இல்லை, பிரச்சனை வந்து தலித் மக்களுக்கும் வன்னியருக்கும் பிரச்சனையா பார்க்கிறதா, இல்லை வந்து இது விசிகா வர்சஸ் பாமக பிரச்சனையை பார்க்கிறதா? இதை வந்து நீ தெளிவாக பார்க்கலாம். தலித் என்றால் விசிகா, விசிகா என்றால் தலித். இதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் யாரையும் தலித்துனா பறையந்தேன், பள்ளந்தேன், சக்கிலியர்ந்தேன் அப்படின்னு இல்லை. அனைத்து தலித்து மக்களுக்கும், அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும் பாதுகாவலராக நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியருக்கு பிரச்சனை நாங்கள் தான் கேட்போம். நாங்கள் இப்போ வருகின்ற மே 31 வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மாபெரும் பேரை நடத்த போகிறோம். எங்கே? திருச்சியில். தமிழகம் மட்டுமல்ல, உலகமே, இந்திய உலகமே திரும்பி பார்க்க போகுது. பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கும் போராடுகிறோம். அதே நேரத்தில் அந்த தம்பி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், அவ்வளவுதான். இதே இடத்துல வேற யார் இருந்தால் நாங்கள் போராடி இருப்போம். உங்களுக்கு புரியுதா? அந்த வகையில் வந்து யார் பாதுகாப்பாக இருப்பா அந்த பெண்களுக்கு? பெண்களுங்க, நீ பாருங்க, நான் வீடியோ போடுறதா தயவு செய்து முன்னாடி போடுங்க. 5 வீடியோ அனுப்பியிருக்கிறேன். 5 வீடியோ நைட்டோட நைட்டா. அதில் குறிப்பாக ஒரு வீடியோ வந்து நேரடியாக தலைவர்கிட்டே பேசுனது. வீடியோ காலில், சாமி எங்களை காப்பாத்துறதுக்கு உன்னை விட்டு எங்களுக்கு வேற ஆளே இல்லை, காப்பாத்து. எவ்வளவு ஒரு கேவலமா இருக்குங்க. இப்போ விசிகா வந்து கூட்டணியில் இருக்கு. அவ்வளோ ஈஸியாக வந்து இப்போ ஒரு கூட்டணி கட்சி சார்ந்தவங்க மேலேயோ இல்லை வந்து தலித் மக்கள் மேலேயோ வந்து காவல்துறை அவ்வளோ ஆக்ஷன் எடுத்துட முடியுதா? இன்னமும் அப்படிதான் இருக்கான்னு தொடர்ந்து அப்படிதான் நடக்குது. ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு பண்ணுறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இயங்குகின்ற இந்த ஆட்சி அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆட்சியாக இருக்கிறது. ஆனால் தலித்து மக்களுக்கு ஒரு விரோத ஆட்சியாகவே இருப்பதாக பரவலான நிகழ்வுகள் அதை உறுதிப்படுத்துகிறது. இப்போ நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, இந்த குரு அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் தூக்கி ஜெயலலிதா அவர்கள் உள்ள வச்சாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த சம்பவம் எல்லாமே இந்த சித்திரை திருவிழான்னு நடத்துறாங்க இல்லையா, வன்னியர் திருவிழான்னு சொல்லிட்டு, அதை ஒட்டி தான் நடந்த ஒன்றா நாங்கள் பார்க்குறோம். சரியா சொன்னீங்க. நெறியாளரை நான் பாராட்டுறேன். நான் கூட அதை நோக்கி தான் நான் யோசிச்சுருக்குன்னு கரெக்டாக கேட்டீங்க. அதாவது எப்படின்னா, இப்போ இவங்க வந்து ஏதோ ஒரு விழா கொண்டு போகிறாங்க, அந்த இளவுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறாங்க. கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி இவனுக்கு வரலாறு ஏற்கனவே சொன்னல. நீ ஏற்கனவே அம்பேத்கர் சிலையை உடச்சிருக்கிறேன், தீய வச்சிருக்கிறேன், செத்து போன பணத்தை தடுத்துருக்கிறேன், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருக்கிறான்ல. இவன் உடனே அது தெரியும், அந்த ஊரில் வந்து மட்டும்தான் தலித்து மக்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க அடர்த்தியா. இந்த சித்திரை திருவிழா வந்து பொறுங்க, அந்த ஊரை விட்டு வெளியில சுற்று வட்டாரத்தில் பூராமே வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்க நடுவில் மாட்டின இருக்காங்க. அப்ப அவங்க என்ன, அவங்க புத்தினா இது மாதிரி ஒரு கலவரத்தை கிளப்பி விட்டோம்னா நிறைய பேர் வருவாங்க அந்த நிகழ்வுக்கு. இந்த ஒரு சித்திரை திருவிழா நடத்த போறாங்க பார்த்தீங்களா? அதுக்காக நிறைய சித்திரை பௌர்ணமியா அதுக்கு ஒன்று ஆளுகள்லாம் திரட்டலாம். நாங்கள் எதுக்காக போராடுறோம்? நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்காக போராடுறோம். வர்ற மே 31 இவங்க யாருக்காக போராடுறாங்க? அவங்க சாதிக்காக. இது சாதி புத்தி யாருக்கு இருக்குன்னு, வன்னியர் மக்களுக்காக போராடு, உழைக்கும் பாட்டாளி மக்களுக்காக பாராட்டுறான். அது என்ன ஒரு சாதி புத்தியோட திருற? அப்ப சாதி கலவரத்தை திட்டமிட்டு தமிழகத்தில்
உருவாக்க வேண்டும் என்று செயல்படுகிறார்கள். இந்த தருணத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் முன்னுணர்ந்து போலீஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் சொல்லி அதில் எப்படின்னா 2 பேரும் பக்கத்து கேஸை போடுறாங்களாம். அடித்தவனு மேலேயும் கேஸான், அடி வாங்கினவன் மேலேயும் கேஸான். அது மட்டுமல்ல, இன்னொரு கருத்து சொல்கிறேன், முக்கியமான கருத்து. ஒரு பையனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குத்திருக்கிறாங்க ஈட்டியை வச்சு. நான் விஜயமூர்த்தி பேர் நல்லா கேட்டுக்கணும். விஜயமூர்த்தி என்பவர் புதுச்சேரிக்கு சென்று விட்டு வீடு திரும்புகின்ற நிலையில் நள்ளிரவில் சரியாக 2:30 மணி அளவில் ரமேஷ் சந்தோஷ் மற்றும் 20க்கும் மேற்பட்டோர் விஜயமூர்த்தியை ஈட்டி இரும்பு ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். கடலூர் தலைமை அரசு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் தான் கிடக்கிறாரு. அப்போ யாருங்க பிரச்சனை உருவாக்குனது? பிரச்சனை உருவாக்குனது அவங்க தானே. அதனால் வந்து அரசாங்கம் வந்து இதை பெருசாக நாங்கள் என்ன சொல்கிறோம், இதை வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து பழி தீர்க்கணும், அவங்கள்ட்ட போய் நாங்கள் இது பண்ண அப்பெல்லாம் பைத்தியக்காரங்களை திருத்த முடியாது. சுமூகமாக இல்ல நீங்க 2 மக்களுமே அன்பாக எந்த பிரச்சனை பொருங்க நான் முடிச்சுக்கிறேங்க மேட்ரு. நான் வந்து என்னமோ வன்முறையை நான் தூண்டுற மாதிரி நான் வந்து பேசுகிற மாதிரி நீ நினச்சிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, 2 சமூக மக்களும் தைரியமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எந்த வகையான பதற்றத்தில் வாழக்கூடாது. இப்போ அவங்க எங்கள் மக்களை வந்து அழுகிறாங்களே, எங்கள் மக்கள் துடிக்கிறாங்களே, அப்போ இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு நக்கலாக தெரியுதா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இதை பார்க்குற போலீஸ்லாம் இவங்க இப்படி தான் அழுதுட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தெரியுங்களா? இதெல்லாம் பட்டு அயோக்கியத்தனமுங்க. அவங்க அழுகிற பார்த்தா நமக்கே ரொம்ப மனசு வருத்தம். நாங்கள் தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, நான் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி. அவர் சொல்கிறார், அமைதியார் இளைஞர் எழுச்சி பாச அமைதியாருங்க, நாங்கள் நேராக பொதுச்செயலாளரை இங்கே அனுப்பிவிட்டு பிரச்சனை முடிக்கணும்ன்றார். எங்கள் தலைவர் பிரச்சனை சால்வ் பண்ணிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தலித் தோழர்களே, தலித் இளைஞர்களே, எந்த கவலையும் பட வேண்டாம். தலைவர்கிட்ட செய்தி கொடுத்தாச்சு, தலைவர் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. நிச்சயமாக இன்று இரவுக்குள் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் செய்யப்படும்.